கணவன் மனைவிக்கு மத்தியிலான குடும்ப வாழ்க்கையில் பெண்களை விட ஆண்கள் டாமினேட்டிங்காக பல இடங்களில் இருப்பார்கள். அடக்கி ஆள்பவர்களாக இருப்பார்கள். உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, உன்கிட்ட யாரும் கருத்து கேட்கல, இங்க நான் வச்சதுதான் சட்டம், பிடிச்சிருந்தா இரு, இல்லைனா உங்க வீட்டை பார்த்து போ. இப்படி சாதாரணமாக ஆண்கள் பெண்களிடத்திலே பேசுவதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த அணுகுமுறை ஒருபோதும் குடும்பத்தில் மனமகிழ்வை ஏற்படுத்தாது. இஸ்லாம் என்ன வழிகாட்டுகிறது தெரியுமா? உங்கள் வாழ்க்கையிலே சின்ன சின்ன விஷயங்களில் கூட கணவன் மனைவிக்கு மத்தியில் பரஸ்பரம் ஆலோசனை செய்து நீங்கள் முடிவெடுங்கள். குர்ஆன் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி காட்டுகிறது. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு தாய்ப்பாலை நிறுத்தவோ அல்லது தொடரவோ நாடினால் தானாக முடிவெடுக்க வேண்டாம், தன்னுடைய கணவனோடு சேர்ந்து ஆலோசனை செய்து அவள் முடிவெடுத்துக் கொள்ளட்டும் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. சாதாரண ஒரு பால் குடிக்கே இப்படியான ஆலோசனை தேவைப்படுகிறது என்று சொன்னால், வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான கட்டங்களுக்கு எவ்வளவு ஆலோசனைகள் கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியிலே தேவைப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பாருங்கள். பல இக்கட்டான சூழ்நிலைகளில், பல முக்கியமான கட்டங்களில் யாருடைய ஆலோசனைக்கு முன்னால் தன்னுடைய மனைவிமார்களின் ஆலோசனையை நபி அவர்கள் கேட்டிருக்கிறார்கள், கேட்டு அதிலே வெற்றியும் அடைந்திருக்கிறார்கள் என்பது வரலாற்றை பார்க்கிற போது நாம் உணர்ந்து கொள்ளுகிற உண்மை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான பல ஆலோசனைகளை கூட, பல முக்கியமான கருத்துக்களை கூட நம்முடைய மனைவிடத்திலே கேட்பதற்கு நாம் தயாராக இல்லை. அதை கௌரவ குறைச்சலாக நாம் நினைக்கிறோம், பிரஸ்டீஜ் இஷ்யூவாக நினைக்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், 10 மாத காலம் சுமந்து பெற்றெடுத்த தன்னுடைய பிள்ளைக்கு கூட பெயர் வைக்கிற விஷயத்தில் மனைவியின் ஆலோசனை பலரும் கேட்பதில்லை. எங்க அம்மா முடிவு சொல்லிட்டாங்க, எங்க அத்தாக்கு இந்த பேர் தான் பிடிச்சிருக்கு, எங்க அக்கா இந்த பேரை சொல்லிட்டாங்க, அதனால நம்ம இந்த பேர் தான் வைக்கணும். இப்படியான அணுகுமுறையை நாம் பார்க்க முடிகிறது. இந்த அணுகுமுறை குடும்பத்தில் ஒருபோதும் மனமகிழ்வை ஏற்படுத்தாது. உங்கள் வாழ்க்கையினுடைய எல்லா கட்டங்களிலும் கணவனும் மனைவியும் ஆலோசனை செய்து முடிவெடுங்கள். அதுதான் வாழ்க்கையினுடைய வெற்றியாக அமையும்.